சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்து எக்யூப்மெண்ட் மெயின்டெனன்ஸ் போன்றவை அனைத்துக்கும் அறிவுரை வழங்கியுள்ளார்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபீல்டுலேயும் போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்கோங்க. அந்த மாதிரி போன வருஷம் சில தனியார் மருத்துவமனைகளில் ஆக்சிஜன் தட்டுப்பாடெல்லாம் தவிர்ப்பதற்கும் அதே மாதிரி இந்த ஜென்ரேட்டர் ஃபங்க்ஷனிங் எல்லாம் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கும் நடவடிக்கை எடுத்துருக்கோம். புதுசாக வந்து பாசிட்டிவிட்டி காமிக்கக்கூடிய HIV பேஷண்ட்ஸ் வந்து குறைஞ்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியும்? இல்லை, தமிழகத்தை பொறுத்தவரை இந்த HIV AIDS வந்து நம்ம வந்து ஜீரோவை நோக்கி பயணித்து இருக்கோம். ஒரு ஃப்ரெஷ் கேஸ் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஏற்கனவே உள்ள இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க எந்த ஆளும் வந்து மருந்து தகுந்த முறையில் கொடுத்து இறப்பு இருக்கக்கூடாது. ஸ்டிக்மா ஜீரோ கொண்டு வரணும்னு சொல்லும்பொழுது நம்மளோட தமிழகத்தில் 1.13%லேருந்து இது வந்து 0.27% குறைந்துள்ளது கடந்த 15 ஆண்டுகளில். இதை தொடர்ந்து இந்த விழிப்புணர்வு அதே மாதிரி பொதுமக்களோட ஈடுபாடு அதே மாதிரி கேர் அண்ட் சப்போர்ட்டையும் நாங்கள் வந்து தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கோங்க. இல்லை, நியூ கேசஸை நம்மளோட உலகத்தோட இலக்கு ஃப்ரெஷ் கேஸு இருக்கக்கூடாது. ஜீரோ ஃப்ரெஷ் கேசஸ், ஜீரோ டெத் டியூ டு HIV, அதே மாதிரி ஜீரோ ஸ்டிக்மா. அதே நோக்கத்தில் செயல்படும் போது நமக்கு 0.27% அது குறைந்திருக்கு. 1.13% 2001-2 இருந்த அளவுலேருந்து இன்றைக்கி 0.27% குறைந்திருக்கு. தொடர்ந்து நம்ம ஹை ரிஸ்க் குரூப்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்துறது, அதே மாதிரி ஜென்ரல் பாப்புலேஷன் விழிப்புணர்வு இதை தொடர்ந்து செயல்பட்டு வருங்க. அது வந்து ஸ்டில் வி ஆர் அந்த டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த இதுவும் நம்ம பேசிக்லி எல்லாமே HIV AIDS எல்லாம் ப்ரோட்டோகால் பேஸ்ட் டிசீசஸ்ங்க. அது மத்திய மாநில அரசோட WHO இணைந்து எல்லாமே நம்ம வந்து ப்ரோட்டோகால் பேஸ்டாக நடவடிக்கை எடுப்போம். குறிப்பாக இந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டியில் தொண்டு நிறுவனங்கள் பர்டிகுலர்லி பீப்புள் லிவிங் வித் எய்ட்ஸோட பங்கு பாராட்டக்கூடியது. அவங்களோட எதிர்பார்ப்பு இணங்க நம்ம திட்டத்தை இன்னும் வலுப்படுத்துவோங்க. தேங்க்யூ.